சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பேராசிரியர், அரசியல் சமூக ஆய்வாளர், ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் கிளாட்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஈரான் அமெரிக்கா போர், ஈரான் அமெரிக்கா போரா, ஈரான் இஸ்ரேலுக்காக நடத்துகிற போரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குது. நுட்பமாக போனால் பல்வேறு அரசியல் வரும். அதில் எண்ணெய் அரசியல் வருது, மதம் சார்ந்து, மத நம்பிக்கை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் வருது. இப்போ அவங்களுடைய அய்யத்துல்லா காமினியை கொலை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்த ஆட்களை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கே அந்த மசூதியிலலாம் அந்த சிவப்பு கொடி ஏற்றிருக்கிறாங்க. அதாவது பழிவாங்கும் உணர்ச்சியுடன் இருக்கிறோன்னு நாங்கள் உலகத்துக்கு தெரிவிக்கிறோங்கிற மாதிரிலாம் அடுத்த கட்டமாக ஈரானில் அவ்வளோ ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது. இவரும் நீங்கள் சரணடைவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் திருப்பி ட்ரம்ப்பும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கப்பல்களை அவங்க அடிச்சிட்டாங்க. எல்லா செய்திகளும் நொடிக்கொரு போர் செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த கட்டம் எப்படி நகரும்னு பார்க்குறீங்க? அது போர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அசாதாரண சூழல். அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் தான். ஒரு ஏட்டிக்கு போட்டி நிலவக்கூடிய ஒரு நிலைமை. முதலாவது இவங்க சொல்லக்கூடிய ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை. அதுதான் முதல்ல பார்க்கணும். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா முதலாவது அவங்களுக்கு உள்ளார அணு ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு தெரியல. உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அதுக்கான பொருட்கள் இருக்குது, அதை வச்சு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது அடுத்த கேள்வி. இரண்டு அணு ஆயுத நாடுகள் ஒரு அணு ஆயுதம் இல்லாத நாட்டை ஏதோ ஒரு கற்பனையின் பேர்லேயோ அல்லது ஒரு சமிக்கையின் பேர்லேயோ போய் தாக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே உறுதிப்படுத்துகிறோம், அதை நம்புகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஒரு நம்பிக்கை சார்ந்ததா அல்லது த்ரெட் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளங்கள், கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கூறுகளும் இருக்குது. ஏன்னா 8 மாதங்களில் 3 தாக்குதல்களை பார்த்துட்டோம் நம்ம. முதல்ல ஈரான் மீதான தாக்குதல் நடந்தது, அப்புறம் ஈரான் பதில் தாக்குதல் நடந்துச்சு, அப்புறம் வெனிசுவேலாவில் தாக்குதல் நடந்துச்சு, அப்புறம் திரும்ப ஈரான். இதை தவிர வேறு பல்வேறு இடங்களில் போர்கள் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு மாதிரி எல்லாம் அந்த கத்தியை தீட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க. இது சீனாவும் தாய்வானுமாக இருந்தாலும் சரி, அல்லது ரஷ்யா உக்ரைனுமாக இருந்தாலும் சரி, சூடானில் நடக்கிற போராக இருந்தாலும் சரி, இதில் வெனிசுவேலாவில் நடக்கிற போர், இது எல்லா போர்கள்லேயும் ஒரு போர் தயாரிப்பு நிலை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இதை மத ரீதியாக மட்டும் நம்ம இதை சுருக்கிட முடியுமா அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக சுருக்கிட முடியுமானா எதுலேயுமே எதுவும் உள்ள அடக்க முடியாது. இதில் எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டியோடு பார்க்கணும். பல்வேறு தளங்களில் பல்வேறு முனைகள் இருக்கிறத பார்க்கணும். ஸோ மல்டி டைமென்ஷனல் வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பொருளாதார ரீதியாக இது பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்துது, சமூக ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, பூலோக அரசியல் சார்ந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துது. அடிப்படையில் இருக்கிறது எண்ணெய் அரசியல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள்லேருந்து பார்த்தா தான் என்ன உண்மையிலே நடக்குது, இது எங்கே போய் விடுன்னு பார்க்கணும். அப்போ அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ஆழமானதும் அகலமானதுமாக இருக்குது. ஏன்னா ஒரு கொமேனியை கொண்டுட்டா உடனே அது எல்லாமே போர் நிறுத்தத்துக்கு வந்துடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்சி மாற்றத்தை ரொம்ப துரிதமாக அமெரிக்கா எடுத்து செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆட்சி மாற்றம் எப்போ வரும் அப்படின்னா, நேரடியாக அங்கே உங்கள் ஆட்சியாளர்கள் இருந்தால் தான். ஆப்கானிஸ்தானில் தான் நடந்தது. நேரடியாக உங்களுடைய படையினரும் இருந்தால் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது இல்லை அப்படின்னா யார் கையில் துப்பாக்கி இருக்கோ அவங்கள தான் ஆட்சியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான அந்த அச்சுறுத்தல் ஆட்சிகள் தான் இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் வராது. திரும்ப 1979க்கு முன்னாடி இருந்தது மாதிரி போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த முறையில் வெறும் சேட்டலைட்ஸ் வச்சுக்கிட்டு வெறும் விமான தாக்குதல் மூலமாகவும் ட்ரோன் தாக்குதல் மூலம் அழிப்பை ஏற்படுத்த முடியுமே தவிர, ஆனால் மாற்றத்தை கொண்டு வர்றது மிக மிக சிரமம். ஆனால் அமெரிக்கா இந்த போரை எப்படி நியாயப்படுத்துதுன்னா, அங்கே ஒரு மக்கள் விரோத அரசு இருக்குது, ஒரு பொருளாதார அடிப்படையில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, விலைவாசி உயர்வு, குறிப்பாக பெண் உரிமை மறுக்கப்படுது, பெண் கல்வி மறுக்கப்படுது, இதையெல்லாம் நாங்கள் போய் சரி செஞ்சு ஆட்சி மாற்றத்தை பண்ண போகிறோம். காமினியினுடைய மரணத்தை ஈரான் மக்கள் கொண்டாடுறாங்க, எங்களை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் மேற்கத்திய ஊடகங்கள் ஈரான் போர் குறித்து மக்களுக்கு சொல்கிறாங்க. அது ஒரு சிலர் அந்த மாதிரியான பார்வையில் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ ஒரு ஈரானை நம்ம முழுசாக நம்பி இவங்க செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு யாரும் சொல்ல, நியாயப்படுத்தலை. கலாச்சார ரீதியான மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதை தவிர பெண்கள் மீதான அடக்குமுறைகள்லாம் இருக்கத்தான் செய்தி, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதுக்காக போய் எங்கள் நாட்டில் போய் நீங்கள் கொண்டு வருவீங்களா? அதே மாதிரி தான் அமெரிக்காவில் விலைவாசி ஏறி இருக்கே.
இந்த அளவுக்கு விலைவாசி அமெரிக்காக்குள்ள ஈரான் போக முடியுமா? ஏன்னா அமெரிக்காவில் அவங்க சொந்த நாட்டு மக்களே 2 பேர்த்த கொண்டுட்டான். 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுடைய இமிக்ரேஷன் போலீஸ்னால, ஐஸ்னால 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால அங்கே சரியில்லைன்னு சொல்ல முடியும். உள்நாட்டில் நிறைய சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டு உள்ளே இறங்கி ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வரதான் முடியும், அதுதான் தீர்வுனா அது கிடையாது தீர்வு. அதாவது ஈரானுங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயாக பார்க்குது அமெரிக்கா. ஈரானில் இருக்க ஆட்சியாளர்களை ஆள் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா அவங்க கடந்த 40 ஆண்டுகளாக வந்து அதில் இருக்கிறாங்க. ஒரு 40 ஆண்டுகால ஆட்சியை வந்து நீங்கள் அடித்து இது பண்ணி கொண்டு வர முடியாது. ஈராக்கில் என்ன ஆச்சு? ஈராக்கில் நடந்த விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏற்கனவே வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னு தான் உள்ளே போனாங்க. அந்த அணு ஆயுதங்கள் இருந்துதான் இல்லை, காமிக்க முடிஞ்சதா காமிக்க முடியல. சதாம் ஹுசேன் நல்லவராக கெட்டவராங்கிற விவாதத்துக்கு அப்புறம் போவோம் நம்ம. ஆனால் சொல்லி என்னன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அப்போது இவரை கொல்றதுக்கு ஒரு வழிமுறை வந்து ஆயுதங்கள் இருக்குது, அதை வந்து பயன்படுத்தி உள்ளே போகிறாங்க. இதை எந்த வகைத்திலையுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது. அமெரிக்கா அப்படிங்கிறது வெனிசுலாக்குள்ளேயும் அப்படி தானே போனாங்க. அந்த மக்களுக்கு திருப்தி இல்லை, அதனால போய் நான் கைது செய்யணும்னு சொல்லி தான் உள்ள போனேன். அப்படின்னு பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய சீனாவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சீனாவுக்கு போக சொல்லுங்களேன், நார்த் கொரியாவுக்கு போக சொல்லுங்களேன். அங்கேயும் மக்களுக்கு பிடிக்காத ஆட்சி நடக்குது. நார்த் கொரியாவுக்கு போக சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் சவுதி அரேபியாலே நடக்கலையா? ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து என்ன பண்ணாங்க சவுதி அரேபியாவில், போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்த ஜேர்னலிஸ்ட்டை காணவே. எத்தனை ஜேர்னலிஸ்ட் இப்போ சவுதி அரேபியாவுடைய சட்டத்தை மட்டும் இவங்களுக்கு, அதாவது என்னென்னா எனக்கு தேவையானவங்க பிடிச்சவங்களோட நல்லா பழகிக்குவேன், எனக்கு பிடிக்காதவங்கள நான் அப்புறப்படுத்திடுவேன். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இந்த மாதிரி ஒரு தேவையின் அடிப்படையில் மாறுறது. அடுத்தது போர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு தேவையாக போச்சு. ஏன்னா பொருளாதாரம் வந்து மிக குறைவான நலிந்த நிலையில் இருக்குது. ட்ரம்ப்புடைய ரேட்டிங் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குது. 4ல் ஒரு பகுதி ஆட்கள் தான் வந்து ட்ரம்ப்பை வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ அடுத்த வந்து எலெக்ஷன்ஸ் வருது. அங்கே நீங்கள் சொல்கிறது அமெரிக்கா உள்நாட்டு அரசு. ஆமாம், உள்நாட்டு அரசியலில் நிறைய இப்போ இதை திருப்திப்படுத்தணுன்னா இவங்க சொன்னதுக்கு எதிராகவே இல்லை பண்ணுறாங்க. இப்போ மாகான்னு சொன்னாங்க, நாங்கள் ஒரு போரை கூட நாங்கள் துவக்க மாட்டோம்னு சொன்னாங்க. 3 போர் துவக்கிட்டாங்களே. உடனடியாக நாங்கள் எந்த நாட்டுக்குமே எங்களுடைய படை வீரர்கள் அனுப்ப மாட்டோம்னு சொன்னாங்க, அனுப்பிட்டாங்களே. இப்போ விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துவோன்னு சொன்னாங்களே, கட்டுப்படுத்த முடியலையே. இப்போ இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இது என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா, பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படணும்னு சொல்கிறாங்க. சொல்லும் தருவாயில் அந்த கையெழுத்து போட்ட பேனாமை காயறதுக்குள்ளார போய் நீங்கள் அங்கே போய் தாக்குதல் நடத்துனீங்கன்னா அப்போ எப்படி ஒரு நம்பகத்தன்மை வரும்? இருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இல்லை, இப்போ ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்கும்? இப்போ அமெரிக்கா பக்கம் ஒரு அறம் இல்லை, நேர்மை இல்லை, ஒரு ப்ராமிசிங் கேரக்டராக இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஈரான் என்ன பண்ண போகுது? ஏன்னா ஈரான் இப்போ அடி வாங்கியிருக்கு, தங்களுடைய தலைவரை இழந்திருக்கு. அந்த இறுதி ஊர்வலத்தில் மக்கள்லாம் ரொம்ப ஆவேசமாக முழக்கம் எழுப்பியிருக்காங்க. அதுவும் ரெட் ஃப்ளாக் ஏற்றுனா பயங்கர டேஞ்சர்னு அர்த்தம். அதை ஏற்றிட்டாங்களாம். நம்ம அதாவது அவங்க அந்த பத்துவா கொடுக்குற மாதிரி இனி அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணங்கிற மாதிரி முழக்கங்கள் அங்கே ஏற்படுது மக்கள் மத்தியில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் நம்ம உலகளவில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏராள கோபத்தோடு செயல்படுறது நம்ம பார்க்குறோம். ஒன்று, அமெரிக்கா கிட்ட எந்த அளவுக்கு ஆயுதப்படையும் ஆள்படையும் இருக்கோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு நிரந்தரமான ஒரு அழிவை ஏற்படுத்துறதுக்கான ஆயுதப்படை ஈரான்கிட்ட இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடி தாக்குதலில் இறங்கிட்டாங்க இப்போ. ஆனால் அவங்க எப்படி எங்கே தாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாரை தாக்கியிருக்காங்க, துபாயை தாக்கியிருக்காங்க, வளைகுடா நாடு. ஏன் தாக்குறாங்க? எல்லாமே வந்து இஸ்லாமிய நாடுகள். ஆமாம், இஸ்லாமிய நாடுகளையே அவங்க தாக்குறாங்க. இஸ்லாமிய நாட்டில் இருந்து நீ ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அங்கேயே நீ அமெரிக்கன் உள்ள விட்றேன்னு சொல்லி அங்கே தானே அமெரிக்கா தளங்கள் வச்சிருக்கு. அந்த தளங்களை தான் அடிக்கிறாங்க. அப்போ அங்கே தளங்கள் அடிக்கும் பொழுது இப்போ அமெரிக்காவும் வந்து நேரடியாக ஈரானுடைய தளங்களை மட்டுமே அழிக்கலையே. இப்போது நேற்று ஸ்கூலில் குண்டு போட்டு 160 குழந்தைங்க இறந்துருக்காங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அதை தவிர இன்னொரு இடத்துல 80 குழந்தைகள் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் களத்துலேருந்து வராங்க. பெய்ரூட்லேயும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய இடங்களில் இப்போ அமெரிக்கா இது வரைக்கும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஈரானை தனிமைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தாங்க. தனிமைப்படுத்துறதுக்கு அரபு நாடுகளே பயன்படுத்தினாங்க. அந்த அரபு நாடுகளை பயன்படுத்துறதுல என்ன பெரிய சிக்கலாச்சு அப்படின்னா, ஈரான் இவங்க எல்லாத்துக்கும் தாக்குறதுல இருக்கக்கூடிய ஒரு 1000 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்காங்க. அப்போது ஈரான் தாராளமாக தாக்குதல்கள் நடத்தலாம். 2000 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் அவங்ககிட்ட பெலிஸ்டிக் மிசைல் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஆய்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்னென்னா, அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் இதை கண்டிப்பாக நிறுத்த முடியும். ஈரான் சண்டை போடாதீங்க,
நாங்களும் அமெரிக்காவுக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், அமெரிக்கா சொன்னதும் தவறு, பண்ணதும் தவறு, 2 பேர் பண்ணதும் தவறு அப்படின்னு கண்டித்து எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு முடிவுக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து எண்ணெய் அரசியலை பார்க்கலாம் அல்லது நம்ம பொருளாதாரத்தை பார்க்கலாம், இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு அரசியலை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரப் நேஷன்ஸாக சேர்ந்து வந்து செயல்பட்டாங்கன்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது. அப்படி இல்லைன்னா பாதி பேர் அமெரிக்கா பக்கமும் பாதி பேர் ஈரான் பக்கமும் தான் போய்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு ப்ராக்ஸி வார்னால் உங்கள் பேரில் நான் சண்டை நடத்துறது. அதில் ஈரான் வந்து ஏற்கனவே ஹிஸ்புல்லாவை தயார் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஹூத்திஸை தயார் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹமாஸை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து சேனல் வந்து இங்கே இருந்தால் போகுது. இதனால தான் இஸ்ரேல் கடுப்பாக இருக்குது இவங்க மேலே. அப்போது இவங்க நேரடியாக போய் சண்டை போடணுனாலும் உள்ளே இருக்கிறவங்க துருப்பிடிச்ச இந்த தூசி அடைஞ்சு போன ஆயுதங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வந்து அட்ரானா கூட அடிக்க தான் போகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைமை வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா உலக நாடுகளுக்கு கண்டிப்பாக ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டயலாக் தான் சாத்தியம். இன்றைக்கி இங்கிலாந்துன்னு சொல்லிட்டாங்க ஈரான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி ஈரானை கண்டிக்கிறாங்க. ஆனால் ஈரானில் அடித்ததை வந்து அவன் கண்டிக்கல. ஐரோப்பிய நாடுகள்லாம் அமெரிக்கா பக்கம் தான் நிற்கிறாங்களா? இன்னைக்கு ஸ்பெயின் வந்து ஈரான் மேலே நடந்த தப்புன்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன் வந்து கண்டிச்சிருக்காங்க, ஈரானை கண்டிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இடையில கொஞ்சம் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாலாம் ஐரோப்பியா மாறிச்சே. இல்லை, ஐரோப்பா இன்னுமே பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த குளோபல் பொலிசிங் அப்படின்னு வரும்போது குளோபல் ஃபைனான்சஸ் இன்வால்வ், குளோபல் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ், இது எல்லாமே வந்து ஐரோப்பா கையில் தான் இருக்குது. இப்போ இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே சீனாவினுடைய ஆதரவும் ரஷ்யாவினுடைய ஆதரவும் கொரியா இந்த மாதிரி ஆதரவுகள்லாம் இருக்குது. இது பத்தாது. ஆனால் அதிகமான போர் அப்படின்னு வரும்பொழுது இது ரொம்ப கொடூரமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடியாக நிறுத்துறதுங்கிறது எல்லாத்துடைய ஆசை. ஆமாம், உடனடியாக செசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ், அது இந்த போரை சண்டை நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வரணும். இதை சாக்கா வச்சுட்டு 2 பேரும் பயன்படுத்தி போரை வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா யாருக்குமே லாபமாக இருக்காது. இல்லை, இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இது இஸ்ரேல் வந்து யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு அப்படின்னு நம்மளுடைய வேதத்தில் சொல்லியிருக்குங்கிற அடிப்படையில் மத உணர்வை தூண்டியும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்சியாளர்கள் நியாயப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீம் நாடுகளில் மதத்தை தாண்டி மதம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அங்குள்ள ஆட்சியாளர்கள் அமெரிக்கா பக்கம் சார்பாக இருக்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்ட் உலக லெவலில் எங்கே போகுது? இப்போ என்ன ஆக்சுவல் இஷ்யூ அப்படிங்கிறத யாரும் பேசுவதை தாண்டி இதில் வந்து நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட தேசம்ங்கிற அந்த அடிப்படையில் மக்கள் பிலீவின் அடிப்படையில் அப்போ இது நமக்கு தான் வேணும் அகண்ட இஸ்ரேல்னு அப்படி ஒரு கான்செப்டில் மக்களை நம்ப வைக்கிறாங்க மதத்தின் அடிப்படையில். இன்னொரு பக்கம் அங்கே உள்ள முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அவங்க அதையெல்லாம் தாண்டி மக்கள் நலனை விட அவங்களுக்கு நேரடியாக அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பயன்படுத்தி அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போ இதில் எதுவுமே உண்மையின் பக்கம் அறத்தின் பக்கம் பாதிக்கப்பட்டோரின் பக்கம்னு பார்க்குற பார்வை குறைவாக இருக்கா? கண்டிப்பாக. அது வரலாறு வேறு, நம்பிக்கை வேறு. வரலாறு அடிப்படையில் சிந்திக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பாலஸ்தீனியர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் சிந்திக்கிறவங்க எல்லாருமே வந்து இஸ்ரேல் பக்கத்தில் நிற்பாங்க. இப்போ நம்பிக்கைக்கு வரலாறோட அதிகமான அழுத்தம் இருக்குது. யதார்த்தத்தில் அப்படி இருக்குது. யதார்த்தத்தில் அப்படி தான் இருக்குது. வரலாறுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் உங்களுக்கு யார் எங்கே தப்பு பண்ணாங்கன்றது. அப்போ இந்த யதார்த்தத்தை வந்து உணர்ந்துக்கிட்டு இன்னொன்று இதோடு சார்ந்து வர்றது தான் பணபலமும் ஆட்சி அதிகாரம் எல்லாமே மதத்தோடு சார்ந்திருக்கு. அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு இணைப்பு பாலம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மன ரீதியாக ஒரு இமோஷனல் கனெக்ட் வந்து மதத்துக்கு தான் இருக்குமே தவிர ஹிஸ்ட்ரிக்கு அவ்வளோ பெருசாக போகாது. அப்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த பைபிள் சொல்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து இது உண்மையாக இருக்கலாமா, உண்மையாக இருக்கிறதுக்கான என்ன ஆய்வுக்கூறுகள் இருக்குது, அதுக்கான மானுடவியல் தடயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த தடயங்கள் இல்லாத போது நீங்கள் நம்பிக்கை அடிப்படையில் தானே உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அப்போது உங்கள் நம்பிக்கைக்கான ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறீங்க, த்ரெட் டு பிலீஃப் சிஸ்டம்ஸ். அதனால அவங்க நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ். பட் உண்மையிலே நீங்கள் போய் பேசுனீங்க, கிட்ட போய் பேசி ரீசன் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க. தப்பு தான் ஒத்துக்கிறாங்க. நிறைய யூத மக்களே இந்த போருக்கு எதிரானவங்க இருக்கிறாங்க. இப்போ நேற்று பாருங்கள் ஆரம்பிச்சிருச்சு பாஸ்டனில், மற்ற நகரங்கள் எல்லாம் அமெரிக்காவிலேயே ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் தெருவுக்கே வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கிற போராக பார்க்கக்கூடாது. இது வந்து வளம் ரீதியான ஒரு போராக பார்க்கணும். அந்த பகுதியில் நிறைய எண்ணெய் வளங்கள் இருக்குது. அந்த எண்ணெய் வளங்களை நம்ம
வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த எண்ணெய் வளங்களை வாங்கும் பொழுது என்ன பிரச்சனை ஆகுது நமக்கு? இந்த அதை கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்க? அப்போ ஈரானும் நிறைய எண்ணெய் வளங்கள் இருக்குது, அதையும் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் வெனிசுலாலே அதே இஷ்யூ தான். ஆமாம் தான். அப்போ வளம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இதை பார்க்கணும். அடுத்தது ஆயுதங்கள் வந்து இதன் மூலமாக ஆயுத விற்பனை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட போகுது. இஸ்ரேலுடைய அயன் டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான், ஆயுத விற்பனைக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம எப்படி அதை முறியடிக்கணும், அதுக்குள்ளே போய் அந்த இதில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. முதல்ல வந்து ஒருத்தன் வெளியும் அப்படியே எடுத்து சுடுவான், அல்லது ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்குவான். அது கிடையாது. இப்போ ட்ரோன் டெக்னாலஜி வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, இன்டர்செப்டர்ஸ் வந்துருச்சு எல்லாம். இப்போ இந்த சூழ்நிலையில் ஈராக்குடைய பதிலடி எப்படி இருக்குன்னா தொடர் குண்டு வீச்சாக இருக்கும். அதாவது மூச்சு விட முடியாத அளவுக்கு தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. ஈரான் அதான் அடிச்சுக்கிட்டாங்க, அதான் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அது வந்து ஏன்னா ரொம்ப சீப்பான குண்டுகளை வந்து முதல்ல செயல்படுத்த வைக்கிறது. இது வந்து போய் சின்ன சின்ன இடங்களில் டேமேஜ் ஏற்படுத்தும். அதை இப்போ ஒரு பேட்ரியட் மிசைல் நீங்கள் அடிக்கணும்னா அந்த பேட்ரியட் மிசைலோடைய விலை வந்து $4 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. $4 மில்லியன் ஒரு மிசைலோட. இவங்க வந்து அதை காலி பண்ணுவாங்க முதல்ல. இந்த மாதிரி இதுக்கு நிறைய டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க என்ன இது 1-2 வருஷம் 40 வருஷமாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ட்ரைனிங் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் நியூக்ளியர் பவர் அவங்ககிட்ட இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் சரி என்னன்னாலும் சரி இப்போதைக்கு நடந்ததாக இருக்கட்டும், இந்த ஒரு வாரம் பொறுத்து அமைதியாக உட்காரும் பேச்சுவார்த்தைக்கு. இந்த பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்தாங்கன்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது. அப்படி பேச்சுவார்த்தைக்கு உட்காரல அப்படின்னா இதுக்கான தீர்வே கிடையாது. அதான் இன்றைக்கி சொல்லணும். சொல்கிற மாதிரி ஈரான் முழங்குற மாதிரி அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் இல்லை, உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து தான். இது பேராபத்து, எல்லாருக்கும் பேராபத்து. இந்த பேராபத்துலேருந்து வரணும்னா எல்லாருமே இப்போ குறிப்பாக இந்தியா கூட ஓங்கி குரலை எழுப்பி 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க அப்படின்னா ஈரானுக்கும் நட்பு நாடு தான், இஸ்ரேலுக்கும் நட்பு நாடு தான். ஈரான் வந்து இந்தியாவோட பாரம்பரியமாகவே ஒரு தொடர்புடையதில்லை, எல்லாத்துக்கும் வர்த்தக ரீதியாக. ஆமாம். இந்தியாவில் பெர்ஷியன் வந்து இந்தியாவினுடைய தேசிய மொழியால் இருந்துச்சு 300 வருஷத்துக்கு முன்னாடி. பாரசீகம் நம்ம தான் இந்தியாவினுடைய தேசிய மொழிகளில் ஒன்றா இருந்துச்சு. இந்தியா கூட பேசினாங்களே பெர்ஷியன் லிட்ரேச்சர், அவ்வளோ பெரிய லிட்ரேச்சர் இருக்கே நமக்கு. அதனால் உறவு ரீதியாகவும் நம்ம எமோஷனலாகவும் நிறைய கனெக்ட் எல்லா பக்கமும் இருக்குது. 2 ஆசிய நாடுகளை மோதி பார்க்கறதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி நிதானித்து செயல்படணும். நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காம வேலைகளுக்கு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் இதுக்கான இறுதிக்கட்ட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த ஸ்காட்ச்-டெத் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கடுமையான அழிவை ஏற்படுத்தி விடுறது அப்படிங்கிறது ஒன்று. இதை வந்து இஸ்ரேல் ஈரான் மேலே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈரான் மற்றவங்க மேலே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 யானைகள் சண்டை போட்டால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். கீழே இருக்க புல்லுக்கு தான் பாதிப்பு. கடைசியாக ஒரு போர்னு வரும்பொழுது போரில் வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும் கிடையாது, எல்லாருமே தோல்வியாளர்கள் தான். போரின் முடிவு அப்படி தான் இருக்கும். அப்போ கண் இல்லாமல், காது இல்லாமல், கை இல்லாமல், அப்பா இல்லாத பிள்ளைகளும், பிள்ளைகள் இல்லாத அப்பா அம்மார்களும், இந்த மாதிரி கணவன் இல்லாத பெண்களும், மனைவி இல்லாத ஆண்களும், இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சூழலுக்கு நம்ம ஈரானையோ அல்லது எந்த நாட்டையுமோ உள்ளாக்கக்கூடாது. அப்போ முதல்ல பேச்சுவார்த்தை தான். பேச்சுவார்த்தை எதன் அடிப்படையில் இருக்கணும்னா ஓப்பன் மைண்டட்னஸ், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா இதை வேகமாகவும் விவேகமாகவும் கொண்டு வந்து முடிக்க முடியும். ஆனால் இதுக்கு முக்கியமான நாடுகள், இந்தியா மாதிரியான நாடுகள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்தியா ஒரு மாதிரி அமைதி காக்குறாங்களோ. அது நேற்று நம்ம பிரதமர் பேசியிருக்காரு இஸ்ரேல்கிட்ட, அதே மாதிரி ஈரான்ட்டையும் பேச வேண்டியிருக்கு. சண்டையை நிப்பாட்டணும் அப்படின்னா சண்டைக்கான காரணத்தையும் நம்ம பார்க்கணும். ஆனால் முக்கியம் அது கிடையாது. முதல்ல சண்டையை நிப்பாட்டிட்டு தான் மற்றதெல்லாம் பார்க்க முடியும். ஒருத்தருக்கு வந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல ரத்தத்தை நிறுத்தணும். ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கான என்ன நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நோயை முதல் நாடணும். அதனால் அந்த ரத்தத்தை வந்து நம்ம ரத்த கசிவை முதல் கட்டுப்படுத்தினீங்கன்னா தான் மற்றதெல்லாம். ரத்தம் மாட்டு கசிஞ்சிட்டே இருக்குது, நான் பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னா அது ஒத்து வராது. 2யும் ஒரே நேரத்தில் பண்ணணும். அது பல்வேறு வழிமுறைகளில் பண்ணுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போவும் ஒன்று கெட்டு போட நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் ஈரான் மக்களும் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம உடனடியாக அதை எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த விதைகளை வந்து நம்ம போட்டோம்னா தான் அப்படியே கொஞ்சம் மலர்ந்து நிற்கும். ஒரு சில நாட்களில் இதை வந்து அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பார்ப்போம். பல்வேறு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நடந்தது எப்படி இருந்தாலும் இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக இருக்கணும், ஒரு அமைதியை நோக்கி இருக்கணும். இல்லைன்னா எல்லோருக்குமே அழிவு தான். யார் கத்தி எடுத்தோம், யார் குண்டு போட்டோங்கிறத தவிர்த்து. ஆனால் அதே சொன்ன மாதிரி இந்த போருக்கான மூல காரணம் என்னங்கிறதையும் நம்ம உடனே யோசிக்கணும். அவன் நாட்டுக்குள்ளே போகிறது, அது மாதிரி விஷயங்களையும் நம்ம பண்ணணுங்கிறத ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நன்றி.